Hi friends, welcome back to my channel Modern Tamilchi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். எப்பவும் போல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப சாரி, ரீசெண்டா கொஞ்ச நாளாவே வீடியோ டைம்க்கு போட முடியல. லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உடம்பு சரியில்லாம போனது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. இதோட நான் வீடியோஸும் லேட் நைட்டா தூங்கிட்டு எடுத்து போட்டேன் அப்படின்னா அகைன் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்ட்டு தான் முடியல அப்படின்னா பிரேக் விட்டுக்கிறது அந்த மாதிரி தான் வந்து போச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் கொடுக்க நான் பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி, 4-5 பல் பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லாதனால சேர்க்கல. ஸோ இதை வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது வெண்டைக்காய் பொரியல் இருக்கும் வீட்டில். ஏன்னா எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து அது ரொம்ப நல்லதும் கூட, உடம்புக்கும் சரி, குட்டீஸ்க்கு வந்து மோஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அது ரொம்ப நல்லது. அதனால் மோஸ்ட்லி வந்து ரெடி பண்ணிவிடுவேன். லாஸ்ட் டைம் ஒரு டைம் போட்டப்பவே வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். அடுப்பில் பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், அப்புறம் கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கிடணும். அதில் ஈரப்பதமே இருக்காத அளவுக்கு வதக்கிடணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஆயிலே பெரட்டி விடணும். கொஞ்ச நேரத்தில் விழுவிழுப்பு தன்மை போயிடும். ஸோ இது கூட வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள், கறி மசால் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துருக்கேன். இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன டைம் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, காய் வதங்காமல் ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க விழுவிழுப்பு தன்மை குறைஞ்சிரும். ஸோ அதில் இருக்க பவரே வந்து நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சைடிஷ்க்கு இன்னொரு பக்கம் சிக்கன் 65ம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மழை நல்லா அடித்து வெளுத்து வாங்குச்சு ஒரு 3 மணி நேரம் பக்கம். கொத்தமல்லி சாதத்துக்கு வதக்கிட்டு இருக்கேன். கடாயில் வந்து தேவையான அளவுக்கு நெய், கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். நான் வந்து நிலக்கடலை பருப்பும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சூடாக வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நிஜமாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அன்னைக்கே ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் முடியலை எனக்கும் அப்படிங்கிறதுனால. சஷுவுக்கும் அன்னைக்கு காது வலின்னு சொல்லிட்டு வீட்டில் லீவில் தான் இருந்தான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதனால் நானும் ஹஸ்பண்டும் மட்டும் அந்த மலைக்கு நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ் எந்திரித்ததுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்தோம். அடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. அன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த வேலையில் பிஸி ஆகிட்டதுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. 2 நாள் கழிச்சு தான் எடுத்தேன். முன்னாடி நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்த கிரைண்டர்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு அன்னைக்கு வந்து மோர் தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எனக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். த்ரிஷன் குட்டிக்குமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தூங்கிட்டு இருந்தான், அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால காலையில் 11 மணிக்கு மோர், அப்படி இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிறது. இன்றைக்கி த்ரிஷன் குட்டியோட லஞ்சுக்கு பச்சைப்பயிறு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு வந்து முன்னாடி நாள் இருந்த சாப்பாடு, பழைய சாப்பாடு அப்படியே இருந்தது. சஷோக்குமே சிம்பிளாக காலையில் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் வச்சுட்டு அதில் வந்து அவனுக்கு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அவன் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால மைல்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரம் இல்லாமல் தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். இப்போ த்ரிஷன் குட்டிக்கு மட்டும் பச்சைப்பயிறு சாதம் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு நெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக பெப்பர்,
ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதங்குனதுக்கப்புறமா, ஒரு 3/4 தக்காளி பெரிய தக்காளி இருக்கும் இல்லையா? அதில 3/4 தக்காளி அளவு சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அரிசி வந்து பருப்போட சேர்த்துருக்கேன், பச்சை பயிரோட. அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி, நல்லா வந்து வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா, குட்டீஸ்க்கு வந்து சாப்பாடு ரெடி. இந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்க்கு. திரிஷன் குட்டி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா, அவனுக்கு கொஞ்சமா தண்ணி குடுத்துருந்தேன். அவன் குடிச்சு முடிச்சுட்டு அவன் விளையாடிட்டு இருந்தான். அதுக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக திரிஷன் வந்து இந்த டீ காஃபி கேனிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து உடச்சிட்டான். 2 பாட்டில் உடச்சிட்டான், 1 மட்டும்தான் பேலன்ஸு. அதாவது இந்த இடியாப்பம் ஆப்பம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சர்க்கரையோடு எடுத்து கொண்டு போய் தானே நம்ம வச்சு சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிடும்போது அவன் எடுத்து ஜஸ்ட்டு லைட்டாக தூக்குனாலே அது உடஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தது அந்த பாட்டில். 2மே உடஞ்சிடுச்சு. அதனால் டிமார்ட்டில் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 900 ml என்னமோ 199 ருபீஸ்க்கு வாங்கினது ஒன்று. ஸோ 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலான்னா, சரி ஒரே தான் வந்து கிச்சன் ஃபுல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் ஃபுல்லாக டீப்பாக இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இடையில இந்த ஷாம்பூ மேக்கிங் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் வேலை அது இதுன்ட்டு ரொம்ப இழுத்துடுச்சு வேலை. இதனால் கிச்சன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணவே முடியல என்னால் நீட்டாக. அதில் திரிஷன் குட்டி வேற எல்லாத்தையுமே இழுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சிடுறான். கிச்சனில் இந்த கண்டெய்னர்ஸ் அது இதுன்ட்டு எல்லாமே ஆர்டர் மாறி மாறி வேற இருந்ததா, சரி இதுவே வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. முதல்ல எல்லாத்தையுமே டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கண்டெய்னர்லேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டெய்னர்லாம் காலியாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் வந்து கவுத்திட்டேன். வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும். போதும், புவா சாப்பிடணும்ல, ஜூஸாக சாப்பிட்டா போதும். குட் பை. திரிஷன் குட்டி இந்த லிக்விட் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடுவான். ஜூஸு பட்டர் மில்க் எல்லாமே. நான் மோர் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுதான் கொடுத்தேன். குடிச்சிட்டு திரும்பவும் வந்து வேணும் அப்படின்னு கேட்டுருந்தான். சரி இதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். ஆயில் கண்டெய்னர் வந்து ஜஸ்ட்டு நான் விம் லிக்விட் போட்டு நல்லா அந்த ஸ்க்ரப் வச்சு அந்த இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுவேன் அந்த ப்ரஷ் வச்சு. ஸோ அது ப்ரஷ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்து அந்த விம் ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நீட்டாக க்ளீன் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். அடுத்ததாக இங்கே மேலே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா டெக்கார் ஐட்டம், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிசுக்கு படிச்சிருந்தது, எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் பற்றி ஒரு சாங்கோடு போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸு, அதுக்கப்புறம் நீங்கள் தான்க்கா இன்ஸ்பைரிங் அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நிஜமாக நான் டவுன் ஆகி உட்கார்ற டைம்லலாம் உங்களோட மெசேஜஸ் எல்லாமே வந்து ஒரு சில மோட்டிவேஷனான மெசேஜஸ்லாம் நிறைய சிஸ்டர்ஸ் கொடுப்பீங்க. அவ்வளோ சப்போர்ட் இருக்கும். இந்தளவுக்கு நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலக்கா அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிஜமாக நான் ஏதாவது டவுனாக உட்காந்துருக்க டைமில் உங்களோட இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம நல்லா கொடுக்கணும், நல்லா குவாலிட்டி வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் வந்து சில நேரங்களில் வீடியோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கொடுப்போம் அப்படின்னு தோன்றுறது. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து ஒர்த்தாக இருந்தது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா பொருளும் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஒரு சிலரால் வாங்க முடியும், ஒரு சிலரால் வாங்க முடியாது. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எது நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, ஏன் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இத்தனை பொருளை வச்சுருக்கீங்க கசன்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து குட்டி பையன் இருக்கான், எதையுமே வந்து கீழே வைக்க முடியாத சுச்சுவேஷன். முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன், அதையுமே எல்லாத்தையுமே இழுத்து போட்டு கசக்கி போட்டு போயிடுறான். எவ்வளோ நேரத்துக்கு நம்ம எடுத்து வைக்க முடியும் சொல்லுங்கள்? ஓரளவுக்கு தான் வைக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி வந்து கவுண்டர் டாப்பில் எதெல்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வீடியோஸ்க்காக ஒரு சில திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பாத்திரத்திலே உங்களுக்கும் காமிச்சிட்டே இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ ஒரு சில திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த கோத்தகிரி விலாக்ஸ்லாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் எதுவுமே வச்சுக்கிற மாட்டேன். ஈவன் மிக்ஸி ஜார் கூட மிக்ஸி இதெல்லாம் கூட வச்சுக்க மாட்டேன். எல்லாமே கீழே இருக்கும், அடியில் எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வச்சுருவேன். அப்படி தான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு கவுண்டர் டாப்பில் எதுவும் இருந்தால் பிடிக்காது.
நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக அப்போ வச்சுருப்பேன். இன்னொன்று ரொம்ப கசகசன்னு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அந்த ஊரில். அதனாலே வந்து மோஸ்ட்லி கசகசன்னு வச்சுக்கிற மாட்டேன். இங்கே வந்து அப்படி இல்லை, கசகசன்னுலாம் வச்சுக்கல. ஆனாலும் சில திங்ஸை வந்து கீழே வைக்க முடியாது. இந்த மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வந்து நம்மளால் கீழே வைக்க முடியல. ஏன்னா குட்டீஸ் வச்சுருக்கோம், அவன் வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கான், எதாவது இழுத்து கையில் போட்டுக்குவானோன்ற அந்த பயம்தான் மோஸ்ட்லி வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கான ரீசன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சில நேரங்களில் வெளியில் வந்து ஏதாவது பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு அடிக்கடி போயிடுறாங்களா. ஈவினிங் டைமில் நான் தான் சஷுக்கு ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு பையனையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. சின்ன பையனும் 2 பேரையும் ஒரே டைமில் சமாளிக்க முடியல. அதனால் கிச்சன் கவுண்டர் டாப்பை மோஸ்ட்லி வந்து இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா சஷுவை மேலே உட்கார வச்சு நான் ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்து இந்த டைல்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இந்த பேக்கிங் சோடா விம் ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், எறும்பு எதுவுமே இல்லாத மாதிரி. கிச்சனில் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் உள்ளே போகாது. இப்போ வந்து அதை ஒரு சைடாக வச்சுட்டு மிக்ஸியை அந்த சைடு வச்சுட்டு ஓடிஜி இருந்தது இல்லையா, அதை வந்து எடுத்து அந்த ரூமில் வந்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து இன்னொரு ரூமும் பிஸ்னஸ்க்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொன்று வந்து பெட்ரூம், அந்த இடத்துலையும் வைக்க முடியலை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கன்னு வச்சு தான் அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு இப்போ செட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சஷுவுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த அடுப்பும் பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில தான் இருந்தது. எல்லாத்தையுமே நல்லா பேக்கிங் சோடா அந்த விம் ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் போட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இனி இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சோப் எல்லாத்தையும் ஒரு ஈர துணி வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி போட்டு எல்லா பக்கமும் வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனும் வந்து நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது, டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா. பட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த டைம் வந்து ஃபுல்லாக எல்லா திங்ஸும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கிற லைனர் என்னதுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, இது வந்து ஷெல்ஃப் லைனர் தான், டிமார்ட்டில் வாங்கினது தான். ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன், பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நீங்கள் லோக்கல் ஷாப்லேயும் இதே மாதிரியே இருந்தது, இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்து மீதி இருக்கிற கொஞ்சத்தை வந்து இந்த குட்டி ஸ்டாண்டில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கண்டெய்னர்லாம் புதுசாக வாங்கின இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் டீயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப்பில் இது இல்லாமல் இருக்கவே முடியாது. டக்குன்னு டீ போடணும் அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த டீ தூள் சர்க்கரை எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிறது. அதே மாதிரி அடுப்புக்கு ரைட் சைட் கார்னரில் எப்போவுமே உப்பு புளி இது எல்லாமே இருக்கணும், சர்க்கரை இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஸ்டாண்டு வச்சு இது வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இல்லைன்னா இந்த இடத்த ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். பட் அதை அப்படி வைக்கணும் அப்போ இருந்தே சொல்லுவாங்க, அதனால் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் இந்த கிரைண்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃப் ஓரத்தில் இருந்த கிரைண்டரில் பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு 1 by 1 வந்து எல்லாத்தையுமே அடுக்கி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த டெக்கார் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ரேட் ரொம்ப கம்மி தான், 117 ருபீஸ்க்கு 2 பேர் வந்துச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தான். பட் இதை வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வீடை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரல. இந்த டீ சக்கரை இருக்கிறத மட்டும் மாற்றிட்டு அப்புறம் இந்த டிஷ்யூ வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து அந்த பக்கம் வச்சுருந்தேன், லெஃப்ட் சைடில் வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த ஓரத்தில் பக்கத்துலேயே வச்சிட்டோம் அப்படின்னா ஓடிஜி இல்லை இல்லையா, ஸோ அது இல்லாதனால இது வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இடமும். அதனால் அந்த இடத்துல வச்சுட்டு மிக்ஸி அப்புறம் கெட்டில் வச்சுருக்கேன். கெட்டிலில் வந்து எப்போவுமே இந்த ஜீரக தண்ணி குடிக்கிற வழக்கம் உண்டு, ஸோ அது வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சேஞ்ச் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஓடிஜி வந்து எப்போயாச்சும் ஒருக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பேக் பண்ணுறப்ப மட்டும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ கிச்சனில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சது. கிச்சன் அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணாமல் இருந்தது 1 2. ஸோ அது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நிச்சயமாக எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா கிச்சனை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2-3 டேஸாக வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி க்ளீனிங் வேலையில்.
ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மளோட எண்ணங்கள மாத்தும், செயலையும் மாத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னோட அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "நீ வீட இந்த அளவுக்கு கிளீனா வச்சிருக்கிறதுனாலே எப்பவுமே உன் தெய்வம் உன் கூடயே இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மதான். வீடு கிளீனா இல்லைன்னா ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். எதையோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. வீட்ல வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. வீட்டு வேலைய முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதனால டீ வெளியிலேயே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதோட இந்த பசங்களையும் வச்சுட்டு மாடியில துவைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. டெய்லியுமே தண்ணீல நனைச்சுக்கிறாங்க. அதனால கண்டிப்பா அந்த வாஷிங் மிஷின போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனோம். பட் எதுவுமே செட் ஆகல. கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. நான் வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன். பட் எதுவுமே நல்லா இல்ல. திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. அதனால சத்யா போய் பார்த்தோம். அங்கேயுமே ரேட் வந்து அதிகமா இருந்தது. அதே வாஷிங் மிஷின்லேயே ஆன்லைன்ல கம்மியா இருந்தது. அதனால ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிம்பிள் டின்னர் தான். நான் தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டோம். பட் இந்த த்ரிஷன் குட்டி தோசை ஊத்துனா சாப்பிடல. எனக்கு மோர் கஞ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.